வெல்கம் பேக் டு ஆல் கேவிகே பிரதர் ஃபார்மான கருணை. நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா பீட்டா ப்ரீடிங் பண்ணுறவங்க நிறைய இஷ்யூ வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து நமக்கே நிறைய பேர் கால் பண்ணுறாங்க, எனக்கு வந்து ஆர்டிமியா டேப்லெட் கிடைக்கல, வினியரில் கிடைக்கல, டெட்ராசைக்ளின் டேப்லெட் கிடைக்கல, இது எப்படி நான் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபோன் அடிச்சிட்ருக்காங்க. அதனால் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து ஒரு ப்ரீடிங் கிட்டாகவே நம்ம இதை சேல் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. இந்த பீட்டா ப்ரீடிங் கிட்டில் என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் வந்து வருதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு லிஸ்ட்டே வந்து இப்போ வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து முழுசாக பாருங்கள், எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா ஸ்கிப் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ப்ரைஸ் வந்து தெரியாமல் போகலாம், இல்லை நம்ம என்னென்ன பொருள் தரோன்னு சொல்லிட்டு அதுவுமே தெரியாமல் போகலாம். பட் ஆனால் நீங்கள் இந்த ஒரு கிட்டு வாங்கினீங்கன்னாவே உங்கள் பீட்டா ஃப்ரை வந்து ப்ரீடிங் பண்ணி அதை எடுத்து ஒரு 1 மந்த் வரைக்குமே நீங்கள் சர்வே பண்ணலாம். அது வரைக்கும் நம்ம அந்த கிட்டில் வந்து கொடுத்துருவோம். பீட்டாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ரீடிங் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஆனால் அந்த ப்ரைஸை காப்பாற்றுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்குமே நம்ம ஃபீடு எல்லாமே நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவோம். நம்மளுடைய ஃபார்ம் ஃபீல்ட்லேருந்து எல்லாமே நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவோம். இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்க்குறதுனால எனக்கு என்ன பாசிட்டிவ்னாக்கா, எனக்கு வந்து வாட்ச் ஹவர்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாச்சுனாக்கா நம்ம சேனல் வந்து சீக்கிரமாக வந்து மானிட்டேஷன் ஆகிடும். மானிட்டேஷன் ஆகிடுச்சுனாக்கா நான் இப்போ கொடுக்குற ரேட்டை விட எல்லாமே பாதி ரேட்டுக்கு தான் நான் கொடுப்பேன். ஏன்னா எனக்கு யூடியூப்லேருந்து இன்கம் வர ஆரம்பிச்சிச்சுன்னா நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நம்ம எதுக்கு ரேட் அதிகமாக கொடுத்துக்கிட்டு நம்ம அதில் வந்து ப்ராஃபிட் எதிர்பார்க்க மாட்டோம். நமக்கு வந்து கம்மி ப்ராஃபிட் வந்தாலே போதும். அதுவும் நம்ம யூடியூப்லேருந்து எடுத்தாலுமே போதும். உங்ககிட்டேருந்து நம்ம காசு வாங்க மாட்டோம். நம்மளோட டார்கெட்டே வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்லேருந்து மணி ஏர்ன் பண்ணுறது மட்டும்தான். உங்ககிட்டேருந்து நான் ஏர்ன் பண்ணுறதுக்கு எனக்கு அவ்வளோ விருப்பம் கிடையாது. அதனால் வந்து இந்த வீடியோவை மட்டும் உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஒரு 10 நிமிஷமாக இவ்வளோ தான் இந்த வீடியோ. 10 நிமிஷம் ஓடிச்சுனாவே போதும். எனக்கு ஒரு 1K வியூஸ் வந்துச்சுன்னா கூட போதும். 10 நிமிஷம் முழுசாக பார்த்தவங்க சேனல் வந்து ஈஸியாகவே வந்து மானிட்டேஷன் ஆகிடும். மானிட்டேஷன் ஆச்சுன்னா நான் கண்டிப்பாக எல்லாமே கொஞ்சம் ரேட்டு கம்மியாக தான் கொடுப்பேன். ஹோல்சேல் ரேட்டுக்கே நான் கொடுத்து விட்ருவேன். ஏன்னா நமக்கு வேறு ஒரு ஜாப் இருக்கிறதுனால நம்ம இதை ஒரு பெருசாக எடுத்துக்கல. நம்ம இந்த பீட்டா ப்ரீடிங் கிட்டில் என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ அது ஒரு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல்லாக எக்லோடான ஒரு ஃபீமேலு, அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு மேலு. வீடியோ எதுவும் தனியாக கேட்காதீங்க, இப்போ வீடியோ வருது இல்லைங்களா, இந்த ப்ளூ கலர் மேலு, அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபீமேலு, இவங்க மட்டும்தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இது ஒரு பக்காவான ஒரு ப்ரீடிங் பேராக கொடுப்போம். இது கூட பார்த்திங்கன்னா டெட்ராசைக்ளின் டேப்லெட் ஒன்று, அதாவது ஃபிஷ்ஷஸ் வந்து ப்ரீடிங் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த டெட்ராசைக்ளின் போட்ட தண்ணியில் நீங்கள் விட்டிங்கன்னா அதுங்களுக்கு ஏதாச்சும் இன்ஃபெக்ஷனோ காயமோ இதெல்லாம் ஆயிருந்தனா கூட உடனே அது க்யூர் ஆகும். அதுக்காக டெட்ராசைக்ளின் டேப்லெட் ஒன்று. இது கூட பார்த்திங்கன்னா வினிகரில் கல்ச்சர் ஒன்று தனியாக கொடுப்போம். நீங்கள் வினிகர் மட்டும் வாங்கி அதுலேயே நீங்கள் ஊற்றி கல்ச்சர் பண்ணிக்க வேண்டியதான். அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் பீட்டா வந்து ப்ரீடிங் ஆகி ஃப்ரைஸ் வந்து வெளியில் வந்து ஃப்ரீ ஸ்விம் ஆரம்பிக்கிற டைமில் நீங்கள் வினிகரில் வந்து ஃபீட் பண்ணலாம். இந்த வினிகரில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்கும். அது குட்டிங்களுக்கு அதுதான் ஃபஸ்ட்டு ஃபீட் கொடுக்கணும். ஒரு 1 வீக் வரைக்கும் நீங்கள் அந்த ஃபீட் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் ஆர்டிமியா வந்து ஹேட்ச் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். அந்த டேப்லெட்டுமே வந்து நம்ம ஒரு டேப்லெட் கொடுத்துருவோம், ஆர்டிமியா டேப்லெட்டு. அது எவ்வளோ நாள் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரைஸ் ஆகி வெளியில் வர வரைக்கும் 1 மந்த் வரைக்குமே கூட நீங்கள் ஃபீட் பண்ணிக்கலாம். ஒரு பேர் நீங்கள் ப்ரீடிங் பண்ணுறீங்கன்னா ஒரு டேப்லெட்டே ஒரு 2 or 3 டைம்ஸ் வந்து ஹேட்ச் பண்ணி போடலாம். அவ்வளோ ஹேட்ச் ஆகும். அதனால் நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் தனியாக கூட வாங்கிக்கலாம். ஆர்டிமியா டேப்லெட்லாம் ஒரு ஆர்டிமியா டேப்லெட் ஒன்று கொடுத்துருவோம். இது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து ஃபார்ம் ஃபீடு வந்து நம்ம கொடுத்துருவோம். ஃபார்ம் ஃபீடுமே நம்ம அந்த கிட்டில் வந்துடும். இது இல்லாமல் என்ன பண்ணுவோன்னா கொஞ்சம் பிளான்ட்டு, ஏன்னா பீட்டா ஃபிஷ்க்கு கொஞ்சம் நேச்சர் செட்டப் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்குன்றதுனால அதுங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2 வெரைட்டி பிளான்ட் வந்து கொஞ்சம் கொடுத்து விடுவோம். அதுக்கப்புறம் நம்ம வேறு என்ன அந்த கிட்டில் கொடுப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட் லீஃப். இந்த ஆல்மண்ட் லீஃப் எதுக்குன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஃபிஷ்ஷை வந்து நீங்கள் அதில் அந்த தண்ணியில் போட்டு வச்சுருந்தீங்கன்னா தான், ஆல்மண்ட் லீஃபில் போட்டு வச்சுருந்தீங்கன்னா தான் தண்ணி வந்து கண்டிஷன் ஆகும். அதுக்காக தான் வந்து நம்ம அந்த ஆல்மண்ட் லீஃபை கொடுப்போம். பீட்டா ப்ரீடிங் பண்ணுறதுக்கு முன்னாடி வாழை இலை, அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்ஃபோசோரியா கல்ச்சர் ஆகும். அதனால் வந்து வாழை இலையுமே நம்ம அதில் சேர்த்தே கொடுத்து விட்ருவோம். இது எல்லாமே சேர்த்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 250 rupees வரும். இது இல்லாமல் உங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா 60 rupees வரும். 310 ப்ளஸ் பேக்கிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா 20 இல்லாட்டி 30. ஏன்னா நம்ம பேக்கிங் வந்து எல்லாருக்குமே தெரியும், நம்மகிட்ட ஃபிஷ் வாங்குறவங்களுக்கு அவ்வளோ நீட்டாக பேக்கிங் இருக்கும். இல்லை எனக்கு பேக்கிங்லாம் சார்ஜஸ் வேணாம்னா நம்ம சிம்பிளாக தான் பேக் பண்ணி அனுப்புவோம். அது ஃபிஷ் ஏதாச்சும் இன்கேஸ் ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா கூட நம்ம அது பொறுப்பு ஏற்றுக்க முடியாது.
ஏன்னா நம்ம பேக் பண்ணும்போது கொஞ்சம் நீட்டாக பேக் பண்ணுவோம், டபுள் கவர் போட்டு பேக் பண்ணுவோம், தண்ணியில் பார்த்தீங்கன்னா மெடிசன் போட்டு பேக் பண்ணுவோம். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. நம்ம அந்த காசை வாங்கி நம்ம இது பண்ண பார்த்து அந்த 30 ரூபா சார்ஜஸ் பண்ணுறோன்னா நீங்கள் அது எவ்வளோக்கு 2000 3000க்கு வாங்கினாலுமே அந்த 30 ரூபா தான் சார்ஜஸ் பண்ணுவோம். வெளியில் வந்து வாங்கும்போது அந்த அட்டை பாக்ஸுக்கே 5 ரூபா கேட்குறாங்க. நம்ம ஃபுல்லாகவே அந்த அட்டை பாக்ஸு அது கூட வந்து டேப் போட்டு ஃபுல்லாக இதை பண்ணி அது அந்த அந்த காசு ஃபுல்லாகவே அதுக்கே போய்கிடும். அதனால தான் நம்ம ஒரு 30 ருபீஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா வாங்குகிறோம். பீட்டாவுடைய குவாலிட்டி எல்லாமே நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருப்பீங்க. இது எல்லாமே மேலு. இந்த மாதிரி ப்ளூ கலர் மேல் தான் வந்து நம்மகிட்ட இப்போதைக்கு அவைலபிளில் இருக்குது. நெக்ஸ்ட் டைம் என்னம்னா வேறு ஏதாச்சும் ஃபிஷ்ஷஸ் வேணால் எடுத்து பார்க்கலாம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஓஹெச்எம் சொல்லுவாங்க, இம்போர்ட்டட் கிடையாது. இம்போர்ட்டடாக இருந்ததுன்னா கொஞ்சம் ப்ரீடிங் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட்டு இந்தியன் ஓஹெச்எம்ன்றதுனால இதெல்லாம் நம்ம தண்ணி கண்டிஷன்லேயே நல்லா ப்ரீட் ஆனது. இது நான் ஸ்டாக் எடுத்து ரொம்ப நாள் ஆகுது. நம்ம ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து எடுத்தது தான். ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாது, நம்ம தம்பிக்கிட்டேருந்து எடுத்தது தான். ரொம்ப நாள் ஆகுது. அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது வந்து உங்களுக்கு நல்லாவே சூட் ஆகும். நம்ம தண்ணி கண்டிஷனுக்கு நம்ம இதுக்கு எல்லாருக்குமே செட் ஆகும். இது கொரியர் எத்தனை நாளில் வரும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்றைக்கி பே பண்ணுறீங்கன்னா அடுத்த நாள் மார்னிங்கோ இல்லை மதியத்துக்குள்ளாரே வந்துடும். 1 டே தான் டெலிவரி, அதுக்கு மேலாம் ஆகாது. பெங்களூருக்கும் கொரியர் அவைலபிள் இருக்குது. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 ருபீஸ்லேருந்து 150 ருபீஸ் வரைக்கும் கேட்குறாங்க. அதாவது அவங்க கேஜி கணக்கில் கேட்குறாங்க. நம்ம அனுப்புறது எல்லாமே எஸ்டி கொரியர் தான் அனுப்பிட்டுருக்கோம். எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லாருக்குமே வந்து சேஃபாகவே இது வரைக்கும் போய் சென்ட் ஆகிருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளோட அப்டேட் எல்லாமே ஃபஸ்ட்டு அந்த வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் தான் போடுவோம். அதுக்கப்புறம் தான் யூடியூப்லேயே போடுவோம். அதனால் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிங்க. அடுத்தடுத்து இப்போ நம்ம ஃபார்மில் வந்து நிறைய அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய அப்கிரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபிஷ்ஷோடைய ஃபீடு எல்லாமே வந்து ரேட்டு கம்மியாக தரலாம். அக்சசரிஸில் இப்போ கொஞ்சம் இறங்க போகிறோம். அதுவுமே ரேட்டு கொஞ்சம் கம்மியாக தரலாம் சொல்லிட்டு, ஏன்னா எல்லா இடத்துலையுமே பயங்கர ரேட் இருக்குது. இது எல்லாமே நம்ம கம்மியாக தரணும்னா நமக்கு ஏதாச்சும் ஒரு பெனிஃபிட் வரணும். அதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் இந்த வீடியோ மட்டும் முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா சேனல் மானிட்டேஷன் ஆச்சுன்னா நம்ம வந்து கண்டிப்பாக இது எல்லாமே ஹோல்சேல் ரேட்டுக்கு என்ன ரேட்டு வருதோ அதை ஹோல்சேலுக்கு நான் எடுத்து அதை அப்படியே உங்கள்கிட்ட நான் கொடுத்து விட்ருவேன். ₹1 கூட நம்ம அதில் ப்ராஃபிட் எதிர்பார்க்க தேவையில்லை. அதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான், நீங்கள் இந்த சேனலை மட்டும் கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, இல்லை இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணி விடுங்க, வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி விடுங்க. மற்றபடி நம்ம வேறு எதுவும் எதிர்பார்க்கல. அதுவும் இல்லாமல் ஒரு ஹாபியஸ்ட்டு நம்மக்கிட்ட இந்த ஃபிஷ் மட்டும் இல்லாமல் ஜுவல் ஃபிஷ்ஷு, போலார் பேரட்டு இதெல்லாமே ப்ரீட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இதுலேயுமே வந்து நம்ம நிறையா ப்ரைஸ்லாம் எடுத்துட்டோம். இம்போர்ட்டட் கப்பீஸும் கொஞ்சம் இருக்குது, பிளாட்டி வெரைட்டிஸ் கொஞ்சம் இருக்குது. நம்ம எல்லாமே இப்போ கொஞ்சம் ஃபிஷ்ஷஸ்லாம் எடுத்து எல்லாமே ப்ரீடிங் பண்ணிகிட்ருக்கோம். இது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு, நம்ம ஃபார்மெல்லாம் அப்கிரேட் பண்ணியாச்சுன்னா இது எல்லாமே நம்மக்கிட்ட சேலுக்கு வரும். இப்போயுமே வந்து போலார் பேரட்லாம் வந்து கன்ஃபார்ம் ப்ரீடிங் பேர்லாம் சேல் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அடுத்தது ஜுவல் ஃபிஷ் வந்து எடுத்திருக்கோம். ஜுவல்லுமே வந்து இப்போ கொஞ்சம் ப்ரீடிங் பேர்லாம் கொஞ்சம் எக் வச்சிட்ருக்குங்க. சிச்சிலிட் வெரைட்டிஸில் பார்த்தீங்கன்னா இந்த ரேமு, ஜுவல்லு இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து ப்ரீடிங் பண்ணுறது உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து இப்போ அதெல்லாமே வந்து நம்ம ஒரு கன்ஃபார்ம் ப்ரீடிங் பேராகவே நம்ம சேல் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு அப்டேட் வேணும்னா நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. ஃபிஷ்ஷை வந்து ப்ரீடிங் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். அது எந்த ஃபிஷ்ஷாக இருந்தாலும் சரி, அதுக்கு நேச்சர் செட்டப் கொடுத்து நம்ம ப்ரீட் பண்ணோம்னா கண்டிப்பாக எந்த ஃபிஷ்ஷாக இருந்தாலும் ஈஸியாக ப்ரீட் பண்ணிடலாம். அப்படி நம்ம ப்ரீடிங் பண்ணுற ஃபிஷ்ஷோடைய ஃப்ரையை காப்பாற்றுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் ஆனால் யாராக இருந்தாலும் சரி, ஒரு ஹாபியஸ்ட்டாக இருந்தாலும் சரி, ஃபிஷ்ஷை ஒரு தடவையாச்சும் நீங்கள் ப்ரீட் பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கும் தெரியும். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஃபீட் வந்து அவைலபிளில் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா க்ரம்பிள் டைப்பில் இருக்குது. அதாவது நம்ம கப்பிங்களுக்கு இல்லை குட்டி மீன்களுக்கு இதுங்களுக்காக கொடுக்கறதுக்காக க்ரம்பிள் டைப்பு ப்ளஸ் பவுடராக இருக்கும். அந்த ஃபீடு இருக்குது. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவே வந்து 400 ருபீஸ் தான். அது இல்லாமல் நம்மகிட்ட 50 கிராம் பேக்கெட்டும் இருக்குது, 100 கிராம் பேக்கெட்டும் இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 0.4 mm சைஸில் ஒரு பெல்லட் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா மெயின் நான் பீட்டாவுக்கு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். தண்ணி கலங்கலை, ஃபிஷ் வந்து க்ரோத் நல்லா இருக்குது. அந்த ஃபீடுமே வந்து ஒரு கிலோவே வந்து 300 ருபீஸ் தான். அதுக்கப்புறம் நீங்கள் இன்னொரு ஃபீடு வந்து அவைலபிளில் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா 1 mm சைஸ் பெல்லட்டு. அந்த 1 mm சைஸ் பெல்லட் வந்து பார்த்திங்கன்னா மௌலி, கௌரா, ஷார்க்கு, கோல்டு இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ்க்கெல்லாம் வந்து நல்லா சூட் ஆகும். பட் ஆனால் தண்ணி கலங்கும். ஃபீடு வந்து தண்ணியில் நிற்கக்கூடாது. தண்ணியில் நிற்காத அளவுக்கு நீங்கள் ஃபிஷ்ஷு சாப்பிட்ற அளவுக்கு ஃபீட் பண்ணணும். அதுக்கு மேலே ஓவர் ஃபீடிங் பண்ணக்கூடாது. இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 200 ருபீஸ் தான் கேஜி. இது ப்ரோட்டீன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் ஆனால் ஃபிஷ்ஷு க்ரோத் வந்து நல்லாயிருக்கும். நம்ம வாங்கி யூஸ் பண்ணதுனால நமக்கு அந்த ரிசல்ட் என்னன்னு தெரியும். அதனால தான் நம்ம இந்த ஃபீடை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்மளுமே வந்து நம்ம ஃபிஷ்ஷுக்குமே வந்து இதை தான் ஃபீட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஃபீடை மட்டும் தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். உங்களுக்கு நான் சேலும் பண்ணுறேன். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா கொரியர் வந்து அவைலபிள் இருக்குது. மெயின் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியா மட்டும் தான் இப்போதைக்கு நம்ம அனுப்பிட்டுருக்கோம்.
அதர் ஸ்டேட்லாம் வந்து அவ்வளோ அனுப்புறது கிடையாது. பெங்களூர் அனுப்புகிறோம், ஆந்திரா இந்த மாதிரி மட்டும்தான் நம்ம அனுப்பிட்டுருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, தேங்க்யூ.